அவதூறுகளை பரப்புறதுல டிஎம்கே எப்பவுமே முதன்மையாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ 23 கல்குவாரிகளை மூடியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பூகம்பம் வரும் அளவிற்கு இவங்க சுரண்டி எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டால் பூமியை ஓட்டையே போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு கனிம வளத்தை திருடி தின்னுட்டு கேரளாவுக்கு அனுப்பிட்டு இவங்க கொள்ளையடித்ததெல்லாம் இப்போ வெளியே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கையறு நிலையில் இருக்காங்க. ஏன்னா திருடி தின்ன கையை சும்மா இருக்காதல்ல. அதனால் இப்போ மீடியாவை பயன்படுத்தி தாவேகாவிற்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவதூறுகளை பரப்பக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அமைச்சர்கள் மேலேயும் பலவிதமான குற்றங்களை சுமத்துவதற்கு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துருக்காங்க. இளம் அமைச்சர்கள் புதியவர்கள் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். இவர்களுடைய சதி வலையில் நீங்கள் மாட்டிவிடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இவங்களுடைய சதி வலை என்பது மிக சூழ்ச்சி நிறைந்தது. 70 ஆண்டுகள் அரசியல் சூழ்ச்சியில் வாழ்ந்தவர்கள் என்ன வேணாலும் கட்டியும் கட்டுவாங்க. கவனமாக இருங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பும் அதே மாதிரி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நம்பிக்கையும் இந்த தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.